அனைவருக்குமே வணக்கம். அதாவது சென்ற கிழமை நாங்கள் இங்கு வந்து எல்பியன் பிரதேசத்துக்கு வந்து எல்பியன் பிரதேசத்துல வந்து மண் சரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஊர்ல உள்ளவங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நாங்க எங்களுடைய செய்தியினூடாக நாங்க வெளியே கொண்டு வந்திருந்தோம். அந்த அடிப்படையில் அன்னைக்கு அவங்களுக்கு நாங்க ஒரு ப்ரொமிஸ் கொடுத்துட்டு போனோம், ஏதாவது உங்களுக்கு எங்களால முடிஞ்சதை நாங்க ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி. அந்த அடிப்படையில வந்து இப்ப வந்து நிவாரண பொருட்களோடு எங்களுடைய இந்த செய்தி பிரிவு இங்க வந்திருக்கிறது. அந்த வகையில முக்கியமா இந்த ஒரு நிவாரணத்தை வழங்குவதற்கு முக்கியமா காரணமா இருந்தது வந்து வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஊடகவியலாளர், இலங்கையை சார்ந்த ஒரு ஊடகவியலாளர். அவங்களுடைய பேர் வந்து ஜீவா ரவீந்திரன். அவங்க தான் முழுமையான அந்த பங்களிப்பை செய்தாங்க. அதே நேரத்துல இந்த சமூக செயற்பாட்டாளர் எங்களுடைய விக்னேஸ்வரி தலைமையிலான சமூக செயற்பாட்டை அவங்க குழுவினரோடு இணைந்து தான் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஆனா அவங்க தானா இறங்கி இன்னைக்கு மக்களுக்காக, எங்க மக்கள் அவங்களுக்காக இறங்கி நான் ஏதாச்சும் நேற்று ஒரு வாய்ஸ் கட்ட உடைய கேட்டு நானே ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டேன். செய்தியாளர் அண்ணா வந்து எந்த நேரமும் எங்களோட பயணிக்கிறாரு. அண்ணா வாங்க, எந்த நேரமுமே எங்களோட பயணிக்கிறாரு. அவர் வந்து நிறைய விஷயங்களை சொன்னாரு. முக்கியமான கிராமங்கள், விடுபட்ட கிராமத்துகளுக்கு கண்டிப்பா போகணும். ஏன்னா பெரிய பாதிப்படைஞ்ச கிராமத்துங்களுக்கு தான் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு எந்தெந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்துக்கு பாதிக்கப்பட்டு முடங்கி இருக்கிற கிராமத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு நாங்கள் இன்னைக்கு வந்தேன். எங்களால் முடிஞ்ச ஒரு டொனேட் வந்து நாங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு போகிறோம். இருந்தாலும் தைரியத்தோட இருங்க, நல்லதே நடக்கும். சரிதானே? 6 பேர் சரிதானே? சரிதான் பாப்போம். திருப்பி நமக்கு ஏதாவது கிடைச்சுன்னா நான்